take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast. I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but it's something magical, something that is capital. Dreams are irresponsible, but they're always possible if you. தயவு செய்து இந்த கூட்டமானது ஒரு அருமையான சிறப்பான கூட்டம். திரு ஜெயராமன் சார் அவர்கள் இந்த கூட்டத்தை சென்னை மாவட்டத்தில் மட்டும்தான் இதை நடத்துவதற்காக அவர் முடிவு செய்துள்ளார். தமிழகத்தில் இருந்தும் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட நிர்வாகிகளையும் நாம் இங்கு வரவழைத்து கௌரவிப்போம் என்று அவர் கூறியதின் அடிப்படையில் இந்த சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கூட்டம், இந்த நிகழ்ச்சி தயவு செய்து யாருக்கும் எதிரானது அல்ல, யாருக்கும் புறம்பானது அல்ல. தலைவருடைய ஒத்துழைப்போடு இந்த நிர்வாகத்தையும் இந்த தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தினுடைய உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு அடுத்த கட்டத்திற்கு நாம் எடுத்துச் செல்வதற்கு இங்கு வந்திருக்கின்றோம். ஏனென்றால் 1947ஆம் ஆண்டு நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதல்வர் ஓ.பி. ராமசாமி ரெட்டியார் அவர்கள் 2 ஆண்டுகள் நம் தமிழகத்தை ஆண்டு ஒரு வரலாற்று சாதனை புரிந்து சென்றுள்ளார். அப்படிப்பட்ட இந்த சமுதாயத்தில் பிறந்த நாம் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு ஒரு தலைவர்களை உருவாக்க முடியாத நிலைமையில் நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த மற்ற சமுதாயத்தை போல அல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நாடார் சமுதாயம் எந்த சமுதாயத்தை குறைவாக மதிப்பிடவில்லை. இன்று சென்னை பகுதியில் கட்டமைப்போடு என்ற நாடார்கள் சங்கங்கள் இருப்பதனுடைய விளைவுதான் இன்று ஒவ்வொரு பதவிகளிலும் தமிழ்நாடு மெர்கண்டைல் என்ற ஒரு வங்கியை ஒரு அருமையான சிறப்பான நிலையில் எடுத்துச் செல்வதற்கு காரணமாக உள்ளார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நாம் இந்த சமுதாயத்தை ஒரு மேன்மேலும் மெருகேற்றி வாழ்ந்தவர்கள், சமுதாயத்தில் வெற்றிகரமாக இருந்தவர்கள் என்பதை நாம் பறைசாற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சி, இந்த துவக்கம் மேல்மேலும் வெற்றியை நோக்கியே இருக்கும். அதற்கு திரு ஜனகரா சார் அவர்களுக்கும் திரு அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு சிறப்பான முறையில் உங்களுடைய கைத்தட்டுகளும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய பாராட்டுகளும் இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தினுடைய கடைசி எல்லை வரை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எனது பங்களிப்பு இருக்க வேண்டும். நான் எத்தனையோ தொகைகளை இந்த வெளியில நான் செலவு செய்துள்ளேன். இதற்காகவோ நான் பணங்களை விரயம் செய்துள்ளேன். இந்த சமுதாயத்திற்காக நான் ஏன் அர்ப்பணிக்க கூடாது என்று அவர் எடுத்துக்கொண்ட சீரிய கொள்கையின், சீரிய சிந்தனையின் அடிப்படையில் இன்று இந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். ஆகவே அவருடைய வழிகாட்டுதலுக்கு நாமெல்லாம் துணையாக நிற்போம் என்பதை உங்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில்
உங்களுடைய உற்சாகத்தின் அடிப்படையில், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாம் எடுத்துச் செல்வோம். ஆகவே இங்கு யாரும் குறைந்து மதிப்பிடவில்லை, யாரையும் குறை சொல்லவில்லை. கண்டிப்பாக நீங்களெல்லாம் எதிர்பார்த்த ஒரு மாபெரும் புரட்சி, மாபெரும் எழுச்சி தமிழகத்தில் விரைவில் நடக்கும். அதற்கு அடுத்து இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கக்கூடியவர்களும் அவர்களுடைய சீரிய கருத்துக்களையும் இங்கு வழங்குவார்கள். ஆகவே அவருடைய கருத்துக்களை நாம் கேட்டு இந்த விழாவை சிறப்பாக நடத்தி செல்வதற்கும் வெற்றிகரமாக முடித்து அடுத்த கட்ட மாநிலம் தோறும் இருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு, பொதுக்குழு மற்றும் தலைவர் உட்பட இந்த சங்க நிர்வாகிகளுக்கான நிகழ்ச்சிகளை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு இவருக்கு ஒரு பக்கபலமாய் நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கு உங்களை எல்லாம் அழைத்துள்ளார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு அனைவரையுமே அழைக்கப்பட்டுள்ளது, யாரையுமே நிராகரிக்கப்படவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பொதுவாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அனைவருக்கும். ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கலாமா? கைத்தட்டுகளோடும் வருக வருக என அன்போடு வரவேற்போம். அனைவரும் எழுந்திருந்து ஒரு பலத்த வரவேற்பு கொடுக்கும் என கேட்டுக்கொள்கிறோம் விழா கமிட்டியின் சார்பாக. அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு உற்று உறுதுணையாக இருந்த திரு ஜனகராஜ் சார் அவர்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டுகளோடு பாராட்டுகளையும் நீங்கள் எல்லாம் வழங்கி என்று எதிர்பார்க்கிறோம். அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு மிகவும் நமக்கெல்லாம் உணவு அளித்து விழுப்புரத்தில், அதாவது திண்டிவனத்தில் இருந்து அண்ணன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை, அண்ணன் அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மதுரை மண்ணில் இருந்து அண்ணன் டெம்பிள் சிட்டி குமார் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். சென்னையின் தனிப்பெரும் தன்மை மனிதர் திரு வசந்தபவன் ரவி அண்ணன் அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். மற்றும் மாவட்ட மாநில நிர்வாகிகள் உங்களை அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று இங்கு முதல் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ்நாடு ரெட்டி நலசங்க மாவட்ட மாநில நிர்வாகிகளின் கலந்தாய்வு மற்றும் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள ரெட்டி சொந்தங்கள் அனைவரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். ஒரு அழகான ஒரு கைத்தட்டல்களோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா? நன்றி. சிறப்பு அழைப்பாளர்களை அனைவரையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு RB செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு கிருபாகரன் திண்டிவனம் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு கிருஷ்ணசுவாமி ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு வேங்கை சந்திரசேகரன் விளாத்திக்குளம் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். மதுரை திரு ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு வீரமணி திருவண்ணாமலை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். ஆசிரியர் திரு முத்துகிருஷ்ணன் மேரி சென்னை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு ஐயப்பன் ரெட்டியார் சீதாலட்சுமி திருமண மண்டபம் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு மகேஸ்வரன் கோவில்பட்டி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு பட்டாபி மதுரை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீபெரும்பத்தூர் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு எல் நாராயணன் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம் தாம்பரம். திரு வாசுதேவன் சென்னை அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு ஜனகராஜ் கோயம்புத்தூர் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். திரு பாலகிருஷ்ணன் தாம்பரம் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். வடசென்னை மாவட்ட தலைவர் திரு கிருஷ்ணசுவாமி ரெட்டி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். தென் சென்னை மாவட்டம் தலைவர் திரு கனிராஜ் ரெட்டி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். மத்திய சென்னை மாவட்டம் தலைவர் திரு எஸ் வேல்முருகன் ரெட்டி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். தற்போது தெலுங்கு தள்ளி வாழ்த்து பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
நீராறும் கடலொடுக்க நிலமடந்தை கையிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதி இக்கணமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தருத்தனரும் திலகமுமே அத்திலக வாசலை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரமை திறந்து என்று செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. அனைவருக்கும் நன்றி. குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக தலைவர் திரு ஜெயராமன் ரெட்டியார் அவர்களை அழைக்கிறோம். ஒரு அழகான ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இதனைத் தொடர்ந்து திரு ஜனகராஜ் ரெட்டியார் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து ஆரியாஸ் திரு ராமகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். மதுரை திரு பட்டாபி ரெட்டியார் அவர்களையும் அழைக்கிறோம். வசந்த பவன் திரு ரவி அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கிறோம். டெம்பிள் சிட்டி திரு குமார் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக அழைக்கிறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவேற்பு உரைக்காக சென்னை புறநகர் மாவட்டம் தலைவர் திரு கே ராஜராஜன் அவர்களை அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டல்களுடன் வரவேற்கலாம். தமிழ்நாடு ரெடிநல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தலைவர் ஆர் ஜெயராமன் அவர்களின் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்கள், மரியாதைக்குரிய வசந்தத்தின் தூதுவர் மரியாதைக்குரிய அண்ணன் வசந்த பவன் ரவி அவர்களே, மதுரையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய டெம்பிள் சிட்டி KL குமார் அண்ணன் அவர்களே, மற்றும் ராதாகிருஷ்ணன் ரெட்டியார் மதுரை அவர்களே, ஆர் வீரமணி ரெட்டியார் திருவண்ணாமலை அவர்களே, கிருபாகரன் ரெட்டியார் வழக்கறிஞர் திண்டிவனம் அவர்களே, SD தனகோட்டி ரெட்டியார் திருவண்ணாமலை அவர்களே, ஆர் ஹரிகிருஷ்ணன் ரெட்டியார் ஸ்ரீபெரும்புதூர் அவர்களே, எல் நாராயணன் IKS ரெட்டியார் அவர்களே, மற்றும் நமது கொங்கு மண்டலத்தின் ஆலோசகரும் நம்மளுடைய ஆலோசகருமாகிய அண்ணன் ஜனகராஜ் ரெட்டியார் அவர்களே, RV உதயகுமார் முன்னாள் பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் விளாத்திக்குளம் RV செல்வகுமார் ரெட்டியார் அவர்களே, கிருஷ்ணசாமி அவர்களே, ஆரியாஸ் தென் பகுதிக்கு போகும்போதெல்லாம் நமக்கு அரிசுவை உணவு அளித்து நம்மை சிறப்பாக கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஆரியாஸ் என்
ராமகிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களே, திண்டிவனம் தலைவர் அவர்களே மற்றும் மதுரை அண்ணனை 20-25 வருடங்களாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அண்ணன் பேசும்போது உங்களுக்கு தெரியும், சிங்க குரலில் பேசுவார்கள். அண்ணன் ஆர் பட்டாபி ரெட்டியார் அவர்களே மற்றும் முன்னாள் தலைவர் சிங்க நமது தமிழ்நாடு ரெடிநல சங்கத்தின் தலைவரும் மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாயகனாக விளங்கிய சுந்தர்ராஜ் ரெட்டியார்களுடைய புதல்வன் மரியாதைக்குரிய எஸ் மகேஷ் ரெட்டியார் அவர்களே கோயில்பட்டி மற்றும் வேங்கை சந்திரசேகர் ரெட்டியார் விளாத்துக்குளம். அவரை கேட்க வேண்டாம், மிக அருமையா பேசக்கூடியவர். 20-25 வருஷமா நம்மளுடைய பிரயாணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பானவர் மற்றும் அதனுடன் வருகை தந்திருக்கக்கூடிய சென்னை புறநகர் மாவட்டத்தின் செயலாளர் ஆற்றல் மரவன் தம்பி SV ரமணா ரெட்டி அவர்களே மற்றும் பொருளாளர் K காரிணமூர்த்தி ரெட்டியார் அவர்களே, துணை செயலாளர் VC ரமேஷ் ரெட்டியார் அவர்களே, வட சென்னை மாவட்ட தலைவர் M கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்களே, தலைவர் செயலாளர் மரியாதைக்குரிய MP சோலையப்பன், மிகவும் ஆக்டிவான நம்பர் அவர் என்ன சோலையப்பன் அவர்களே மற்றும் துணை தலைவர் செல்வராஜ் ரெட்டியார் அவர்களே மற்றும் கனகராஜ் ரெட்டியார் பொருளாளர் அவர்களே, தென் சென்னை மாவட்டத்தின் தலைவர் மரியாதைக்குரிய S கனிராஜ் ரெட்டியார் அவர்களே, வைகோவினுடைய விசுவாசியாக நம்முடைய ஜெயராமனுடைய விசுவாசியாக இருக்கக்கூடிய வைகோ ஜெயராமன் S பெருமாள் ரெட்டியார் துணைத் தலைவர் அவர்களே, N ராஜாராமன் ரெட்டியார் செயலாளர் அவர்களே, பொருளாளர் P சுரேஷ் ரெட்டியார் அவர்களே, மத்திய சென்னையின் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் S வேல்முருகன் ரெட்டியார் அவர்களே, துணைத் தலைவர் K ரவிச்செல்வம் KR துணைத் தலைவர் அவர்களே, செயலாளர் S சுப்ராஜ் ரெட்டியார் அவர்களே, SK மாறன் ரெட்டியார் பொருளாளர் அவர்களே மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ரெட்டியின மக்கள் வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்தின் ஆலோசனை கூட்டம், இது ஆலோசனை கூட்டம் தான், ஆனா மாநாடு போல திரட்டக்கூடிய ஒரு திறன் படைத்த தலைவன் என்றால் நமது தலைவர் மரியாதைக்குரிய நாளைய விடிவெள்ளி எழுச்சி நாயகன் நமது இரா ஜெயராமன் அவர்களின் தலைமை தாங்குவதற்கு என்னுடைய கோரிக்கையாக தலைமை ஏற்க வா என்ற அன்புடன் அழைப்பதோடு, அன்பு தலைவா தலைமை ஏற்கவா, ஆறுயிர் தலைவா தலைமை ஏற்கவா, இனிய தலைவா தலைமை ஏற்கவா, ஈழல் குணம் படைத்த தலைவா தலைமை ஏற்கவா, உன்னத தலைவா தலைமை ஏற்கவா, ஊருக்கு உழைக்கின்ற தன்னலமற்ற தலைவா தலைமை ஏற்கவா, ஐயம் என்பது அறியாத தலைவா தலைமை ஏற்கவா, ஒப்பற்ற தலைவா தலைமை ஏற்கவா, எதையும் எதிர்கொள்ளும் துணிவு கொண்ட தலைவா எதிர்கொள்ளவா தலைமை ஏற்கவா, ஏகாதிபத்தியத்தின் உடைப்பெறியும் வைராக்கியம் கொண்ட தலைவா தலைமை ஏற்கவா. இந்த தலைமை நமது தலைமை ஏற்க வா தலைமை ஏற்கவா தலைமை ஏற்கவா என்பதோடு மட்டுமல்லாமல் மாவட்ட நிர்வாகிகள் இந்த விழாவிற்கு நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னா 1 வாரம் 10 நாள் நாங்கள் பணி செய்வோம், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும். ஆனால் மாவட்ட நிர்வாகிகள் இன்னும் வந்துட்டு இருக்கிறாங்க, அதனால வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி பணிகளையும் நிர்வாகிகளுக்கு விழாவிற்கு பணிகளில் பங்கு இல்லை, விழா ஏற்பாடு செய்த பணிகளுக்கு பங்கு இல்லை என்று சொல்லக்கூடிய தலைவா, பங்கு மட்டும் இல்லையா பணமும் இல்லை உங்களிடம் இருந்து, வேண்டாம் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்கின்ற ஒரு ஒப்பற்ற தலைவனை நாம் இது கண்டதில்லை என்று கூறி, ஒற்றை தலைவனாக ஓர் ஆளாக எதையும் எடுத்து முடிக்கக்கூடிய ஒரு மனிதரோடு பயணப்படுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நண்பனாகவும் சரி தலைவா, என்னுடைய தலைவனாகவும் உன்னை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, மாபெரும் சமூகத்தில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையாத மன்னவன் இவன் என்று ஊர் போற்ற வேண்டும் என்று கூறி, தலைவருக்கு உன்னிடம் எனது கோரிக்கை ஆலோசனைகளை கூறிவிட்டேன், கடவுளிடமும் கூற வேண்டும் என்பது எனக்கு ஒரு ஆசை. அதனால் பெருமாளே எங்கள் சங்கத்தின் அரணாக இருந்து காக்க உனக்காக
உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை நான் வேண்டுகோளாக வைத்து ராமா ராமா ஜெயராமா அருள் வழங்கிடுவீர் என்று கேட்டுக்கொண்டு கடவுளையும் வணங்கி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உறவுகள் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம். அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியின் துவக்கமாக திரு ஜெயராமன் ரெட்டியார் அவர்களையும் திரு ஜனகராஜ் ரெட்டியார் அவர்களையும் இங்கு மேடைக்கு அழைக்கிறோம். மாவட்டத்தினுடைய 3 நபர்கள், அதாவது தலைவர், செயலாளர், பொருளாளர். முதல் மாவட்டம் முதல் நிகழ்ச்சி சென்னை புறநகர் மாவட்டத்திலிருந்து திரு கே ராஜராஜன் மற்றும் SV ரமண ரெட்டியார், திரு கே காருண்ய ரெட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பை நிகழ்த்துவார்கள். தொடர்ந்து பொன்கொலை நாடு திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சுவாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து வடசென்னை செயலாளர் திரு MP சோலையப்பன் ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் வடசென்னை பொருளாளர் திரு T கனகராஜ் ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு கௌரவிக்கும் விதமாக இந்த விழாவிற்கு வருகை தந்ததற்காக, அவர்களை கௌரவிப்பதற்காக தலைவரும் ஜனகராஜ் அவர்களும் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். தலைவர் திரு ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் வடசென்னை தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கு சால்வை பூற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். திரு ஜெயராமன் சார் அவர்களுக்கும் ஜனகராஜ் சார் அவர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பாக சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். மிக்க நன்றி. இதனைத் தொடர்ந்து மத்திய சென்னை தலைவர் திரு S வேல்முருகன் ரெட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மத்திய சென்னை செயலாளர் திரு S சுப்புராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் மத்திய சென்னை பொருளாளர் திரு SK மாறன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் திரு ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் மத்திய சென்னை தலைவர், செயலாளர், பொருளாளர் அவர்களுக்கு சால்வை போற்றி மரியாதை செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதனைத் தொடர்ந்து சென்னை புறநகர் மாவட்டம் தலைவர் திரு K ராஜராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை புறநகர் பகுதிக்கான செயலாளர் திரு SV ரமணா ரெட்டியார் அவர்களும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் சென்னை புறநகர் பொருளாளர் திரு K காருண்யமூர்த்தி ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு தலைவர் திரு ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதனைத் தொடர்ந்து தென் சென்னை தலைவர் திரு S கனிராஜா ரெட்டியார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தென் சென்னை செயலாளர் திரு N ராஜாராம் ரெட்டியார் அவர்களும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் தென் சென்னை பொருளாளர் திரு P சுரேஷ் ரெட்டியார் அவர்களும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு தலைவர் திரு ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். கைத்தடல்களுக்கான சத்தமே இல்லையங்க. நன்றி. தற்போது திருவண்ணாமலை தலைவர் திரு SC தனகோட்டி ரெட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருவண்ணாமலை செயலாளர் திரு R வீரமணி ரெட்டியார் அவர்களும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் திருவண்ணாமலை பொருளாளர் திரு S பூதேவன் ரெட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கு தலைவர் திரு ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள்.
தற்போது வடசென்னை ரெட்டி மகளிரணி சார்பாக கவிதா பாலமுருகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மாரியம்மாள் ராமசுப்பு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி ராமலட்சுமி செல்வராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் திருமதி லட்சுமி செல்வம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தலைவர் ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். மிக்க நன்றி. தற்போது தேனி மாவட்டம் தலைவர் திரு எஸ் சுப்புராமன் ரெட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் தேனி மாவட்டம் பொருளாளர் திரு வி ஜீவானந்தம் ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து விருதுநகர் மாவட்டம் தலைவர் எஸ் பாலமுருகன் ரெட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் செயலாளர் திரு தர்மலிங்கம் ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் விருதுநகர் மாவட்டம் பொருளாளர் திரு ரகுபதி ரெட்டியார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் பொருளாளர் திரு சப்தரிஷி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கோயம்புத்தூர் மாவட்டம் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது ஈரோடு மாவட்டம் செயலாளர் திரு அருள் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் தலைவர் டாக்டர் வெங்கடேஷ் பிரபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மதுரை மாவட்டம் சார்பாக தலைவர் டெம்பிள் சிட்டி குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் பொருளாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை வாழ் ரெட்டி நல சங்க தலைவர் திரு சுப்பையா ரெட்டி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது திருச்சி மாவட்ட சார்பாக திரு கே ஆர் ரவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வடசென்னை பொருளாளர் திரு கனகராஜ் அவர்களுக்கு நம் தலைவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். தற்போது திருவாரூர் மாவட்டம் தலைவர் ஆனந்த ரெட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் செயலாளர் திரு அருண் ரெட்டி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் திருவாரூர் மாவட்டம் பொருளாளர் மகேஷ்குமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாகை மாவட்டம் தலைவர் திரு ராம்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாகை மாவட்டம் செயலாளர் திரு கண்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் நாகை மாவட்டம் பொருளாளர் திரு சஞ்சய் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் திரு எஸ் பாஸ்கர்
திரு ஜே பாஸ்கரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக திரு ஜே பாஸ்கரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் ஜி கே ரெட்டி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் மாவட்டம் சார்பாக திரு ராதாகிருஷ்ணன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நம் தலைவர்கள் இவர்களுக்கு சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். அதற்காக ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மயிலாடுதுறை மாவட்டம் சார்பாக திரு பாலாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதைத் தொடர்ந்து மயிலாடுதுறை தலைவர் திரு ராஜகோபால் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் சார்பாக திரு கே செல்வகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் சார்பாக திரு மோகன்தாஸ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் நாமக்கல் மாவட்டம் சார்பாக திரு சந்திரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக தலைவர் ரகுநாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் திரு அப்பனசுவாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக திரு கந்தசுவாமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக திரு சுப்பையா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக திரு தர்மராஜ் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சென்னை வாழ் ரெட்டி நல சங்க தலைவர் திரு சுப்பா ரெட்டியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். நாமக்கல் மாவட்டம் சார்பாக திரு பாஸ்கர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஹலோ. அடுத்த நிகழ்வு மாவட்டத்தின் சார்பாக 5 நிமிடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக உங்களுடைய கருத்துக்களை வழங்குவீர்கள் என விழா கமிட்டியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முதல் மாவட்டமாக ஒரு சிறிய திருத்தம். இப்ப எல்லாருமே எல்லாம் தலைவர்கள், பொருளாளர்கள், செயலாளர்கள், குறிப்பிட்ட மனிதர்கள் பேச போறாங்க. உங்களுக்கான நேரம் பார்த்தோம்னா 2 நிமிடங்கள், 5 நிமிடங்கள் கிடையாது. 2 நிமிடங்கள்ல உங்களுக்கான உரைகளை நீங்க முடித்துக் கொண்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதனை மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளில் தலைவர் அல்லது செயலாளர் அல்லது பொருளாளர் யாரோ ஒரு நபர் 2 நிமிடங்கள் உங்களுடைய சீரிய கருத்துக்களை இங்கு வழங்குமாறு உங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். தற்போது திரு சுதந்திரபாலன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இதனைத் தொடர்ந்து திரு ஜானகிராமன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜானகிராமன்
அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டம். இதனைத் தொடர்ந்து திரு லட்சுமிபதி வில்லிவாக்கம் மாவட்டம், வில்லிவாக்கம் சென்னை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு குணா, கேபிள் குணா தீர்க்கங்கரணை அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு சுகுமார் முடிச்சூர் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திரு தேவதாஸ் குலப்பாக்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இவர்களுக்கும் நம் தலைவர்கள் திரு ஜெயராமன் மற்றும் திரு ஜனகராஜ் அவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். திரு சந்திரசேகர் அவர்கள் குலப்பாக்கம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக தலைவர் அல்லது செயலாளர் அல்லது பொருளாளர் யாரோ ஒரு நபர் 2 நிமிடங்கள் உங்களுடைய சீரிய கருத்துக்களை இங்கு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலத்தின் அருமை கருதி அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய கருத்துக்களை இங்கு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் திரு ஜெயராமன் சார் அவர்களுக்கும் ஜனகராஜ் சார் அவர்களுக்கும் உங்கள் மாவட்டத்தின் சார்பாக ஒரு சால்வையை அணிவித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பதற்கு உறுதுணையாக இருந்தீர்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இப்போது நம் பேச்சாளர்கள் பேச தொடங்க போகிறார்கள். உரையாடல்கள் தொடங்க போகிறது. முதலாவதாக வடசென்னை தலைவர் திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்கள் பேச்சிற்கான உரையை தொடங்கி வைப்பார். தயவு செய்து இங்கு ஒரு சில மாவட்டங்கள் விடுபட்டிருக்கலாம். அந்த மாவட்டத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் தயவு செய்து உங்களுடைய விழாவாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய விரும்புகிறோம். தென்காசியிலிருந்து திரு ராமராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். தென்காசியிலிருந்து திரு ராமராஜன் அவர்களை. இங்கு பேசக்கூடிய முக்கியமான கருத்துக்களை நீங்கள் இங்க செவிசாய்த்து கேட்டு உங்களுடைய ஆரவாரமாக உற்சாகத்தையும் தருவது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா மாவட்டத்தில் வந்து நெருக்கி ஒரு 20-28 மாவட்டங்கள்லேருந்து நிர்வாகிகள் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக ஒரு 2 நிமிடங்கள் அவருடைய கருத்துக்களை வழங்குவார்கள் என அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் மாவட்டமாக தற்போது வடசென்னை மாவட்டம் தலைவர் திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தற்போது முதல் உரை இவர் தொடங்கி வைக்க உள்ளார். ரொம்ப நேரம் எடுத்துக்காம ஒரு சில வார்த்தைகள் போல 2 நிமிடங்கள்ல உங்களுடைய உரையை முடித்துக் கொண்டால் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பலத்த கைத்தட்டல்களுடன் வடசென்னை மாவட்டம் தலைவர் திரு எம் கிருஷ்ணசுவாமி அவர்களை அழைப்போம். எல்லோருக்கும் திரு கிருஷ்ணசாமி அவர்களை ஒரு சில அறிமுகத்திற்காக சொல்கிறேன். கிருஷ்ணசாமி ரெட்டியார் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் அவர் வந்து மிகவும் கட்டுக்கோப்பாக இந்த பகுதியில் தென் மாவட்டங்களிலிருந்து குடிபெயர்ந்து தமிழகத்தினுடைய சென்னையில் ஒரு அருமையான தொழிலை அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். சங்கத்தையும் சிறப்பான முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை இங்கு வழங்குவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விழா நாயகன் ஆன்மீக செம்மல் ஜெயராம் ரெட்டியார் அழைக்கிறார். எப்படி 2014ஆம் ஆண்டு ஜிஆர் அழைக்கிறார் அப்படி என்று அழைத்தவுடன் பல லட்சம் பேர் ஓமந்தூர் மாநாட்டு திடலில் திரண்டோமோ அதேபோல் இன்று இது மாநாடு அல்ல, ஆலோசனை கூட்டம். ஆலோசனை கூட்டம் என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கூடி ஒரு சமுதாயத்தை வலிமை மிக்க இனம் காக்க மாபெரும் ஆலோசனை கூட்டம் தமிழ்நாட்டிலேயே இந்த அளவுக்கு நடைபெறுவது என்பது நமது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பிக்க வருகை தந்துள்ள நமது ரெட்டி இன பெரியோர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்வதற்கு கால அவகாசம் இல்லாதனால் வருகை தந்துள்ள அனைத்து பெரியோர்களையும் பாதம் தொட்டு வரவேற்று இந்த நிகழ்ச்சியில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளதான் வட சென்னையிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாப்புல. தெற்கே இருந்துதான் வந்தோம் என்றாலும்
வடக்கே இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் வடக்கே இருந்து ஆரம்பிக்கிறோம். இங்கே கடல் போல் கூடியிருக்கும் நம் மக்கள் அனைவருக்கும் நம்முடைய கட்டமைப்பின் மீது நம்பிக்கை வைத்து வந்திருக்கிற அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆலோசனை கூட்டம் சொல்வதென்றால் என்னவென்றால், நமது மக்களும் அனைவரும் நாம் எல்லாம் அதிகமாக எல்லாமே கிராமத்தில் இருந்து வந்தவங்க. கிராமத்தினுடைய இருந்து வந்ததுனால பல சமுதாயத்தோட நம்ம ஒன்றி பழகி இருக்கோம். ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு விழிப்புணர்வு இருக்கும். அப்போ அதே மாதிரி கிராமங்கள்ல நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போட்டி வந்துகிட்டே இருக்கும். அந்த சமுதாயம் எதை செய்யறாங்க, இந்த சமுதாயம் எதை செய்யறாங்க, நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு. அது மாதிரி கிராமங்கள்ல சின்ன சின்ன அளவுல நமக்குள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு நம்ம இருப்போம். அதை எதிரொலியாகத்தான் நமக்கு ஒரு தலைமையாக ஜிஆர் அவர்கள் மூலமாக 2014 மிகப்பெரிய ஒரு அமைப்பு நமக்கு தமிழகம் எங்கும் கிடைத்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வந்திருக்கோம். ஓமந்தூர் என்றால் இன்னைக்கு எல்லாருமே யார் கூப்பிடுறாங்களோ இல்லையோ ஆயிரக்கணக்கான பேர் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அழைப்பதிலே இல்லாம எவ்வளவு ஜனங்கள் போய்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாம் இன்னைக்கு எல்லோருமே ஓமந்தூரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னா அதற்கு காரணம் 2014 ஏற்பட்ட விழிப்புணர்ச்சி. அது நமது சமுதாயத்தின் மறுமலர்ச்சி. இன்று எல்லோரும் போய்கிட்டு இருக்கோம்னா அதான் காரணம். அதே ஒரு சூழ்நிலை 2024 இன்று நமக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த இனம் காக்க, இந்த இனத்தின் இருக்கிற இன்று சலசலப்புகளை நாம் வேரோடு மண்ணோடும் தகர்த்தெறிந்து நம் இனம் ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையுடன் செயல்படும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கே நம்ம ஆயிரக்கணக்கில் வந்திருக்கோம். நாளைய நம்மளுடைய பொதுக்கூட்டமாகட்டும், நாளைய நம்மளுடைய மாநாடாகட்டும் என்ன அளவில் இருக்கும் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது. அப்படி ஒரு எழுச்சியை நாளைய நமக்கு தலைமையேற்க வருபவர் கொடுப்பார் என்ற நம்பிக்கையுடன் மிகவும் ஆர்வத்துடன் வந்திருக்கிறோம். ஆகையால எல்லாருமே நான் நேற்று வரைக்கும் ஒரு விஷயத்தை பேசக்கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சில நேரத்தில் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நம்மளை அறியாமலே தள்ளுறோம். சில இடத்துங்கள்ல சில சலசலப்பு அப்படிங்கிறாங்க. ஒரு சலசலப்பும் கிடையாது, சலசலப்புலாம் கிடையாது. சலசலப்புக்கு இங்க இடமே கிடையாது. யாரும் சலசலப்பை பத்தி யோசிக்கவே வேண்டாம். நாம ஒற்றுமையுடன் ஒரு குடையின் கீழ் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகையால யாரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம. இன்றைய நமக்குள் இருக்கிற ஏற்பட்ட இந்த சலசலப்பு கண்டிப்பாக நாளை மறுநாள் கூட தீர்ந்துவிடும். ஆகையால நீங்க யாரும் அதை நோக்கி திரும்பி பார்க்க வேண்டாம். நம் கண் முன்னால் இருக்கும் இன்றைய மாநில தலைவர் ஜிஆர் அவர்களுடைய ஆலோசனைப்படி, அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தான் இன்றைய இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெறுகிறது. ஆகையால மாநில தலைமை என்பது ஒன்றுதான். அந்த தலைமையின் கீழ் தான் நாம பயணிக்கிறோம். அந்த தலைமை நாளை நாம் எதிர்நோக்கும் தலைமையை நமக்கு வழிகாட்டும் என்ற நம்பிக்கையில் நாம் இங்கே அடுத்து பயணிப்போம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது தென்சென்னை மாவட்டத்தின் சார்பாக திரு காளிதாசன் அவர்களை அன்போடு மேடை கழைக்கிறோம். திரு காளிராஜன் அவர்கள் இந்த சென்னை பகுதியில் ஸ்வீட் கடை நடத்தி வருகிறார். பெரிய அளவில் ஒரு தொழிலதிபர். அவர் இந்த சமுதாயத்திற்கான சில கருத்துக்களை வழங்குவார். இந்த தமிழ்நாடு ரெட்டியார் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றி இருக்கும் ஜெயராம ரெட்டியார் அவர்கள் பொறுப்பேற்றி இருக்க, ஜிஆர் அவர்களின் ஆலோசனைப்படி இந்த தமிழ்நாடு ரெட்டியார் சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள், வடசென்னை தலைவர் அண்ணன் கிருஷ்ணன் ரெட்டியார் அவர்களே, மற்றும் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் வேல்முருகன் ரெட்டியார் அவர்களே, சென்னை புறநகர் ரெட்டியார்
சென்னை புறநகர மாவட்டம் கே.எஸ். ராஜன் ரெட்டியார் அவர்களே மற்றும் தென் சென்னை மாவட்ட தலைவர் அவர்களும், இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் மாமா ஆர். சிவகுமார் அவர்களும், தமிழ்நாடு ரெட்டியார் சங்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் ஜனராஜ் அவர்களும் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் தலைவர் அண்ணன் ஆர்எஸ் அவர்களும், வல்தோமன் ஓட்டலின் உரிமையாளர் அண்ணன் ரவி அவர்களும் மற்றும் நிறைய சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். அதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இல்லை, அதனால் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். இந்த தலைமை கூட்டம் நமக்கெல்லாம் ஒரு பாதுகாவல், நம் சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாவலர் தேவை. அதற்காக இங்கு சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏற்கனவே ஜிஆர் தலைவராக இருந்திருக்கிறார். இப்போது அவர் பதவிக்காலம் முடிந்துவிட்டது. ஆகையால் நாம் ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த தமிழ்நாடு ரெட்டியார் சங்கத்தின் மாநில தலைவராக மாமா ஜெயராமன் ரெட்டியார் அவர்களை தேர்ந்தெடுக்குமாறு மற்ற எல்லா மாவட்ட சங்க நிர்வாகிகள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இங்கே வந்திருக்கும் விளாத்திகுளம், விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் அனைத்து நம் ரெட்டியார் சமுதாய மக்கள் அனைவரையும் வருவருவன வரவேற்று பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது மத்திய சென்னை வழக்கறிஞர் திரு சுப்புராஜ் அவர்களின் உரையை கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம். இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், மத்திய சென்னை பகுதியில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நம்மளுக்கு சமுதாயத்திற்கு கிடைச்ச ஒரு மாபெரும் பொக்கிஷம். அவருடைய சீரிய கருத்துக்களை வழங்குவார். மேடையிலே வீட்டிருக்கின்ற நமது சமுதாய பெரியோர்களை தலை வணங்கி, சான்றோர் ஆன்றோர் பெருமக்களை இருகரம் கூப்பி வரவேற்று, சபையினில் கீழே இருக்கின்ற நமது உறவுகளை வருக வருக என அன்போடு வரவேற்று, மற்றும் தமிழ்நாடு முழுவதும் வருகை தந்திருக்கின்ற நமது மாவட்டங்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அத்துணை உறவுகளையும் வருக வருக அன்போடு வரவேற்றுக் கொண்டு, கீழே இன்னும் நிறைய நபர்கள் இருக்கின்றீங்க, இருந்தாலும் மேலே இன்று இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட்டத்திற்கு அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற கூட்டத்தை பார்க்கும் பொழுது, இது குடும்ப விழா கூட்டத்திற்கு வருகின்ற கூட்டமா அல்லது ரெட்டியின சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு வருகின்ற கூட்டமா என்று சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு மாபெரும் எழுச்சி மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கும் விருதுநகர் மாவட்டம் முல்லாபுரத்து முத்து, எங்கள் தாம்பரத்தின் சொத்து, எங்கள் மண்டலத்துக்கு கிடைத்த மாபெரும் மாணிக்கமே, நமது ரெட்டி இனத்தின் எதிர்காலமே, சமுதாயத்தை காக்க வந்த உத்தமரே, உத்தமர் வழியில் வந்த ஜெயராம் ரெட்டியார் அவர்களே, ஜெயராம் ரெட்டியார் அவருடைய அழைப்புகளை ஏற்று அலைகடலென திரண்டு வந்திருக்கின்ற நமது உறவுகளே அனைவரையும் வருக என அன்போடு வரவேற்றுக் கொண்டு, நமது இனம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம இனத்தின் அடையாளம் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் ஐயா ஜெயராம் ரெட்டியார் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்து பட்டி தொட்டிகள் எல்லாம் பறந்து விரிந்து கிடக்கின்ற நமது ரெட்டி இன உறவுகளை ஒற்றுமையுடன் ஒன்றிணைக்கும் வலுப்பெரும் கூட்டமாக இரும்பு பாலமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஜெயராம் ரெட்டியார். தமிழகம் முழுவதும் நமது ரெட்டி இன மக்களின் பேசப்படுவது என்னவென்றால், தலைவரே வருக, தலைமை ஏற்க வருக என்பதுதான். இதுவரைக்கும் சமுதாயத்திற்கு எந்த ஒரு பயன்பாடுகளும் இல்லை. இனி வரும் காலங்களில் ஜெயராம் ரெட்டியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து நமது உறவுகளை காத்து சமுதாயத்திற்கு தேவையான அனைத்து வழித்தடங்களையும் செய்து கொடுப்பார் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் நம்பிக்கையை ஆசைப்பட்டிருக்கின்றோம். உத்தமர் ஓமந்தூரார் சிலையை தமிழகத்தின் தலைநகரில் நிறுவ வேண்டும் மற்றும் நமது உத்தமர் பிறந்த நாளை விவசாயிகள் தினமாக கொண்டாட அரசை வலியுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓரணியில் திகழுவோம், ஒற்றுமையாய் செயல்படுவோம். தமிழ்நாடு ரெட்டியார் சங்கம் மீண்டும் புத்துயிர் பெற்று சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இனி ரெட்டி இனம் நமது உரிமைகளை மீட்டெடுக்கும், மீண்டும் வரலாறு படைக்கும் இந்த நாளில் சபதம் ஏற்போம்.
சாதனை படைப்போம். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது தென்சென்னை மாவட்டத்திலிருந்து திரு வைகோ பெருமாள் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஓமந்தூராருக்கு பிறகு கழுகுமலை வேலாயுதபுரம் சுந்தரராஜ ரெட்டியாருக்கு பிறகு இந்த ரெட்டியாரத்தை ஆள வந்திருக்கும் ஒரு ஆளுமையான தலைவர் இதோ முல்லாபுரத்தில் பூத்த தாம்பரத்தின் ஜெயராம ரெட்டியார் இதோ அமர்ந்திருக்கிறார். இதை விட என்ன ஆளுமை வேண்டும்? 20 நாளுக்கு முன்னாடி இதோ சண்முகம் சாலையில் 5000 பேரை திரட்டி அண்ணாமலையார் கொடை ஊர்வலத்தை நடத்தி ரெட்டியார்களுக்கு அங்கீகரித்து பெற்று தந்த ஒரு ஆளுமை. தலைநகர் சென்னையிலே ரெட்டியார்களுக்கு ஒரு ஆளுமை பெற்று தந்த ஒரு தலைவர் ஜெயராம ரெட்டியாருக்கு பிறகு இது எந்த தலைவர் அங்க வந்து ஆட்ட முடியும் கேட்கிறேன். இப்படி ஒரு தலைவர் கிடைப்பாரா? அவரோடு இருப்பது என்று என்னை கால் மூலம் மிரட்டி பார்க்கிறாய். நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். இந்த சமுதாயத்தை பாதுகாக்க வந்த ஜெயராம ரெட்டியாருக்காக நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். எதற்கும் நாங்கள் புரிந்தவர்கள். நாங்கள் விளாத்துவதற்கு அருகாமக்கூடிய புளியங்குளம் கிராமத்தை சார்ந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டு என்னை போனிலே தொடர்பு கொண்டு மிரட்டி பார்க்கிறாயே. மிரட்டுவதற்கு நாங்கள் பணநாட்டு நரியில்லை, நாங்கள் ஜெயராம் ரெட்டியின் வரி புலி என்று சொல்லி இந்த மேடை மூலமாக எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி ஜெயராம ரெட்டியார் என்றும் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாப்பார் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தங்களின் பேச்சு அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய தெம்பு கொடுத்ததையா, மிக்க நன்றி. தற்போது விளாத்திக்குளம் மாவட்டம் சார்பாக திரு ராஜகோபால் அவர்களை அழைக்கிறோம் உரையாடலுக்காக. ஒரு அழகான ஒரு கைத்தட்டல்களுடன் அவரை வரவேற்கலாம். திரு ராஜகோபால் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக விளாத்திக்குளம் பகுதியில் இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை இங்கு வழங்குவார். மேடையில் அமர்ந்திருக்கும் எனது உறவின் ரத்தங்களை மாமா, அத்தை, தம்பி என்று உறவை சொல்லி ஆரம்பிக்க வாய்ப்பு கொடுத்த என் பெரிய உள்ளங்களுக்கு வாழ்த்தை சொல்லி, எதிரே அமர்ந்திருக்க என் சொந்தங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லி 2 வார்த்தைகள் பேசிக்கொண்டு அமர ஆசைப்படுகிறேன். சமுதாயத்தை யார் உருவாக்கினார், எப்படி உருவாக்கினார் என்பது எனக்கு தேவையில்லை. இனிமேல் சமுதாயம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதால் எங்களால் போன்ற இளைஞர்களுக்கு ஒரு ஆதங்கம். நீங்கள் சமுதாயத்தை வைத்து சம்பாதிப்பவர்கள் நமக்கு தேவையில்லை. சம்பாதித்த ஒரு மாமனிதர் நமக்காக வந்திருக்கிறார். அவரைத்தான் நாங்கள் பின்தொடர்கிறோம். நாங்கள் என்றென்றும் என் உயிர் உள்ளவரை அல்ல, என் சொந்தங்கள் உள்ளவரை இந்த ஜெயராம ரெட்டியாருக்காக என்றென்றும் பாடுவோம். எவருக்கும் அஞ்ச போவதில்லை, எப்பேற்பட்ட கும்பனுக்கும் அஞ்ச போவதில்லை. வாருங்கள் எங்கள் பின்னே என்று சொல்கிறார் என் தந்தை ஜெயராம ரெட்டியார். நான் பின்தொடர்கிறேன் மனன் என்ற முறையில். உங்களை உழைப்பை நாங்கள் என்றென்றும் கருதி நாங்கள் பின்தொடர்வோம் என்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து பெரிய உள்ளவர்களுக்கும் நன்றி கூறி விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. தற்போது விழுப்புரம் மாவட்டம் சார்பாக தலைவர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அண்ணன் ஆரியாஸ் அண்ணனை பற்றி சொல்லணும்னா எல்லாருமே ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும் நீங்க எல்லாருமே. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு எல்லாருமே தென் மாவட்டத்திலும் வந்த உங்கள் எல்லாருக்குமே திண்டிவனத்தில் உணவு வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இருக்கணும்னு பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்காரு ஒரு கொடை வள்ளல். அவருக்கு பலத்த பாராட்டு கொடு. பத்தாது. தேங்க்யூ. அதே மாதிரி ஐயா திண்டிவனம் ஆரியாஸ் அப்படின்னா நம்ம சவுத்துல ஊருக்கு போகணும்னு நினைச்சோம்னா திண்டிவனத்துல டிஃபன் சாப்பிடாம போக மாட்டோம். அப்படிப்பட்ட அறுசுவையான உணவு அவர்கள் காலையிலே மாலையிலும் சிறப்பான முறையில் செய்து கொடுக்கிறாங்க. இப்ப கூட இன்னைக்கு மீட்டிங் எவ்வளவு ஒரு 5000 பேருக்கு உணவு ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ஐயாவுடைய இந்த சிறப்பு சேவை அன்னதானத்தினுடைய பிரபாக நினைத்து ஐயாவுக்கு நன்றி பாராட்டுகிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நமது சொந்தங்களே, நமது தலைமையை ஏற்றி இருக்கின்ற நமது தலைவர் மண்டல தலைவர்கள் ஜெயராமன் அவர்களே, நமது சமுதாயத்தை பாதுகாவலராக வர வேண்டும் என்று என்னுடைய முதல் ஆசை. தமிழ்நாட்டில் அண்ணன் தான் வர வேண்டும் என்ற ஆசையை நான்
கணித்தேன். அதேபோல் அந்த சந்தர்ப்பம் இன்று அவர்களுக்கு நாம் எல்லோரும் நம் சொந்தங்கள் பாதுகாவலராக அண்ணன் நமக்கெல்லாம் வழிநடத்தி நம்மளை எல்லாம் இன்றும் இந்த சங்கத்தை சிறப்பாக ஒன்றிணைத்து பல ஊடுருவிகள் சில சந்தர்ப்பத்தால் சில பிரச்சனைகள் கடந்த 2 ஆண்டுகளாக போய்விட்டது. சொந்தங்களே, வருத்தப்பட வேண்டாம். அனைவரும் நமது சொந்தங்களே. ஓகே, நமது இப்பொழுது வருங்காலத்தில் நம்ம அண்ணன் ஜெயராமன் அவர்கள்தான் நமக்கு சிறந்த தலைமை ஏற்பார். இவர்கள்தான் ஏற்க வேண்டும். இவர்கள்தான் நம்மளை வழி நடத்துவார். இவர்கள் விட்டால் நமக்கு ஆள் இல்லை. ஐயா அவர்கள், ஜெயராமன் அவர்கள் நம்மளை எல்லாம் வழி நடத்துவார்கள். அதை நீடூழி நம் உயிர் உள்ளவரை அவருடன் நாம் பயணிக்க வேண்டியது. நம்ம பயணித்தால் நம்ம சொந்தங்கள், நம்ம சமுதாயம், நமது மாவட்டத்தில் அனைவரும் சிறப்பாக இருப்போம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் அவ்வளவு சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டிருக்க ஒரு வாய்ப்பினை நாம் அவர்களுக்கு கட்டாயம் அவரோடு பின்தொடருவோம். நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அண்ணன் ஆரியாஸ் அண்ணன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிப்பார்கள். தற்போது சென்னை புறநகர மாவட்டத்தில் இருந்து திரு பாலகிருஷ்ண ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இது அரசியல் மேடை அல்ல. ஈசனுடைய கிருபையாலே இந்த கூட்டத்தை மிக திறமையான ஒருவர் ஏற்பாடு செய்திருக்கிறார். கருணையும் இரக்கமும் திறமையும் மிகுந்த அன்பு சகோதரர் ஜெயராமன் ரெட்டியார் அவர்களுடைய இந்த ஏற்பாட்டிற்கு முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை உணர முடிகிறது. அவரை தலைமை ஏற்கவா என்று அனைத்து சகோதரர்களும் மிகவும் ஆவேசமாகவும் மிகவும் அன்போடும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய திறமையையும் அனுபவத்தையும் பல ஆண்டுகளாக மிக நெருக்கமாக இருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கடவுள் நம்பிக்கையும் தேசிய சிந்தனையும் தெய்வீக எண்ணங்களும் கொண்டவர், திறமையானவர். பல்வேறு தொழில்களை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் ஆன்மீக பணி என்று சென்றால் அவர் ஒரு கொடைவள்ளல். இந்த நேரத்திலே அவருடைய தலைமையை நாம் அனைவரும் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரும் அதை மனமுகர்ந்து தலைமையேற்று நம்மை வழிநடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து அன்பு சகோதரர் சொன்னார்கள், நேரம் மிக குறைவாக இருக்கிறது என்று. இன்னும் நிறைய பேர் பேச வேண்டும். என்னுடைய சிறிய கோரிக்கை, நம்முடைய ரெட்டி சமுதாயத்தினுடைய வரலாறு கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகள் தமிழகத்தோடு இணைந்து நாம் ஆட்சி செய்தவர்கள். தமிழகத்தை மட்டுமல்ல, இந்திய தேசத்தினுடைய பெரும்பகுதியை நாம் ஆட்சி செய்திருக்கிறோம் என்பதனை நாம் பெரும்பகுதி மறந்து போனோம். அந்த அதிகாரம் மிகுந்த நம் சமுதாயம் மறுபடியும் எழுச்சியோடு மிகப்பெரிய மேன்மையோடு வர வேண்டும். தகுதி எங்கிருந்தாலும் அங்கே போய் அந்த இடத்தை சென்று அழைத்து வரும். என்னுடைய தேசிய சிந்தனையிலே உதித்த ஒன்றை சொல்லுகிறேன். இன்று பிரதமராக இருக்கிறவர் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு சாமானிய மனிதராகத்தான் இருந்தார். இயக்கம் பெரிதாக வளர்ந்து வருகின்ற போது அவரை தேடி சென்று அழைத்து வந்து தேசத்தினுடைய தலைமையை ஏற்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்டு சற்றேறக்குறைய 12 ஆண்டுகளாக தேசத்தை வழிநடத்தி சென்று இருக்கிறார்கள். அதே போன்று அன்பு சகோதரர் ஜெயராமன் அவர்கள் இந்த இயக்கத்தை, ரெட்டி சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்ற அன்பு கட்டளையாக நான் இங்கே அவருக்கு வைத்து வேண்டுகோளாகவும் வைக்கின்றேன். அவர் தலைமையேற்று நடத்துகின்ற பொழுது இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு அவர்கள் நல்ல முறையிலே தொழில்களையும் நல்ல மேன்மையும் அளிக்க வேண்டும். இந்த சமுதாயம் 1000 ஆண்டு சமுதாயம், 1500 ஆண்டு சமுதாயம் என்றால் கூட நாம் காசிக்கு சென்றால்
அங்கே ஒரு சமுதாயம் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் பல அன்ன சத்திரங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதைவிட பலமானவர்கள்லாம், அதைவிட உறுதியானவர்கள்லாம், அதைவிட செல்வாக்கானவர்கள்லாம், அதைவிட செல்வ சீமான்களாக வாழ்கின்றவர்கள் நாம் எதுவுமே செய்யவில்லை. அதையெல்லாம் அவர் மனதிலே கொண்டு தேசத்திற்கே ஒரு முன்னோடியாக பல சமூக சேவைகள் செய்ய வேண்டும். இளைஞர்களுக்கு தொழில் ஏற்பாடுகள் செய்து தர வேண்டும். இளைஞர்கள் என்று பல்வேறு தொழில்களை முதன்மையாக இருந்தாலும் கூட நாம் பின்தங்கித்தான் இருக்கிறோம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமுதாயம் இளைஞர்களை மேன்மைப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தலைவர் உருவாக்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய சமுதாயத்தின் சார்பில் பள்ளிக்கூடங்கள், நிதி நிறுவனங்கள், தொழில் ஆலோசனை மையங்களை போன்றவற்றை ஏற்பாடு செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். நாங்கள் இருக்கக்கூடிய இயக்கத்தில் விசிலடிப்பாங்க சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு, இவர் சீக்கிரம் முடிக்கவும் என்று சொல்லி ஒரு காகிதம் கொடுத்திருக்கிறார்கள். மேலும் சீக்கிரமாக முடித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம், நன்றி, வணக்கம். தற்போது திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து திரு LG ராதாகிருஷ்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். உரையாடலுக்காக ஒரு அழகான ஒரு கைத்தட்டல்களோடு வரவேற்கலாம். தமிழ்நாடு ரெட்டியின சங்கத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஆன்மீக செம்மல் ஐயா ஜெயராமன் ரெட்டியார் உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும், எதிரே அமர்ந்திருக்கின்ற உறவு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும், திண்டுக்கல் மாவட்ட ரெட்டிநல சங்கத்தின் சார்பாகவும், நான் பூர்வீகமாக கொண்டிருக்கின்ற கரூர் தாங்குண்டிமலை பொன்கலை நாட்டு ரெட்டிநல சங்கத்தின் சார்பாகவும் என்னுடைய அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ரெட்டிநல சங்கம் பல ஆண்டு காலமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இடையிலே ஒரு தொய்வு ஏற்பட்டது. அந்த தொய்வை சரி செய்வதற்காக நம்முடைய ஆன்மீக செம்மல் ஐயா ஜெயராம ரெட்டியார் மகுடம் சூட்ட இருக்கின்ற நாளை நாமெல்லாம் விரைவிலே எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். அந்த நாள் விரைவாக அமைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்போம். ஐயா KRT அவர்களை இரண்டாவது முறையாக நான் தான் தலைவராக புரொபோசல் செய்தேன் கரூர் பொன்கலை நாட்டு ரெட்டியாள சங்கத்தின் அரங்கத்திலே. அன்றைக்கு மறைந்த ஐயா சுந்தரராஜ் ரெட்டியாருக்கு கூட என் மேலே கொஞ்சம் வருத்தம். இல்லைகளை அவர் இரண்டாவது முறையாக ஐயா KRT இருக்க வேண்டும் என்று நான் தான் அந்த கூட்டத்திலே முன்மொழிந்து அவரை சிறப்பாக செய்தோம். அதற்கு பின்னால் நம்முடைய சமுதாயத்திற்கு GR வந்தாரு ஒரு மாநாடு மட்டும்தான் நடத்தினார். அதற்கு பின்னாலே சங்கம் தொய்வடைந்தது. சமூக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு குறைவாக விட்டது. வருங்காலங்களில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஓமாந்தூரிலே ஒரு மாபெரும் மாநாட்டை ஐயா ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் தலைமையிலே நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக திரு SC தரகோட்டி ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற ஜெயராமன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக பணியான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ரெட்டிநல சங்கம்னா திருவாரூர் எல்லாருக்கும் தெரியும். இது திருச்சியில் இருக்கிற GR தான் ஆரம்பித்தார். ஆரம்பித்த வேகம் என்னவோ அளவிட முடியாதது. அவ்வளோ வேகமாக தான் இந்த மாநாட்டெலாம் சிறப்பாக செய்வாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கருத்தே இல்லை. அவரெல்லாம் உள்ளபடியே ஒரு மறக்க முடியாத தலைவர் தான். அது இன்னும் காலப்போக்கில் அப்படியே ஒரு கிடப்பில் போட்டு வருஷம் ஓமந்திருக்காக போயிட்டு மாலை போடுறதான்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கிட்டாங்க. ஆனால் அந்த மாநாடு நடத்தின வேகத்துக்கு இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு சில பகுதிகளெலாம் நாங்கள்லாம் BC சர்டிஃபிகேட் நாங்கள்லாம் போக நாட்டு ரெட்டியாருன்னு இருக்கிறோம். அதே மாவட்டத்தில் பண்டா ரெட்டியாருங்கிறாங்க. அவங்க அதை பற்றி அவங்களுக்கு இது இல்லை. அரசாங்கத்தில் விட்டாங்க. இந்த போக நாட்டு ரெட்டியாருக்கு இந்த சான்று வேணும் அவசியம். நாங்கள் அதனாலேயே அப்படி கூப்பிட்டா போவோம், முன்ன நேரத்தில் போய் நிற்போம். ஆனால் அப்படி இருந்த மாவட்டம் தான் இன்னைக்கு எல்லாமே தொய்வடைந்து போச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பல முறை பல கூட்டத்தில் சொல்லுவேன், ஒரு விவசாயம் பண்ணாது
எந்த பயிராக இருந்தாலும் சரி உடனே அது அறுவடைக்கு வரணும். அறுவடையே இல்லாத விவசாயத்தில் ரொம்ப நாள் தான் பண்ணி நிற்க முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம சங்கம் அவ்வளோ வேகமாக செயல்பட்டுச்சு. அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு இங்கே பொதுச்செயலாளர் ஜனகராஜ் கூட வராது. நான் ஒரு வித்தியாசமான என்னை பற்றி அவர் தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இது மக்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு தான் இந்த கூட்டமே. ஆனால் எங்கள் மாவட்டத்தில் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. பல முறை பேசி பேசி பேசியே நான் மெண்டல் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு சான்றிதழ் வாங்க முடியல. 10 வருஷம் அவ்வளோ பிரம்மாண்டமான அரசியல் தலைவர்கள் அத்தனை பேரும் வந்தாங்க. இந்த ரெட்டியார் சமுதாயம் மாதிரி ஒரு சமுதாயமே கிடையாதுன்னாங்க. இந்த ரெட்டியார் சமுதாயம் எந்த வம்புக்கும் போகாதுன்னு சொன்னாங்க. அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தார். எல்லாரும் பாராட்டினாங்க. இந்த பாராட்டு மழை இருக்க சாதாரண மழை கிடையாது. இந்த மாதிரி 2 மாநாட்டம் நடத்தி இன்றைக்கு என்னன்னா தலைமை பொறுப்பேற்கிறது யாருன்ற சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்துச்சு. இன்னைக்கு தயவுசெய்து நான் வேண்டி விரும்பி கேட்குற மேடைகளையும் சரி உங்களையும் சரி, தலைமை பொறுப்புன்னு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரே தலைமை தான் இருக்கணும். அதில் நான் ஒரு தலைமை, நீ ஒரு தலைமை, அவர் ஒரு தலைமைன்னு சொன்னால் அந்த தலைமையெல்லாம் கட்டாயமாக இந்த சமுதாயத்தை இன்னும் பின்னோக்கி தான் இருக்கிறோம். இன்னும் பின்னால் போயிடும். நம்மளை மதிக்கிறதுக்கே யாரும் மதிக்க மாட்டாங்க. ஒற்றை நல்லதோ கெட்டதோ செய்கிறாங்களோ செய்யல ஒற்றை தலைமையாக இருக்கணும். நான் இது ஏன் வலியுறுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக நீங்கள்லாம் ஒன்றா கூடி யாரெல்லாம் தலைமைக்கு ஆசைப்படுறாங்களோ, நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சாதனை பட்டியல் நிகழ்த்துறாங்களோ அவங்களாம் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் சொல்கிறேன் போராடி கூட ஒரு முடிவெற்று ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்க. அதுதான் இந்த ரெட்டி சமுதாயத்துக்கு உகந்ததாக இருக்கும். நான் இன்னொரு கருத்தையும் சொல்கிறேன். தப்பித்தவரு கூட நீங்கள் நான் ஒரு தலைமை, நீ ஒரு தலைமை, என் பின்னாடி ஆள் இருக்குது, உன் பின்னாடி ஆள் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மாவட்டமும் 2 ஆகிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. எல்லாரும் தெரிஞ்சவங்க தான். இப்போ இந்த வசந்த ரவி கூட இருக்கிறார். அவரோட இந்த ஓட்டல் சங்கத்தில் கௌரவ தலைவர். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க அவங்கவுங்க ஒரு டீம் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜெயராமன் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது. சமீபத்தில் தான் எங்கள் செயலாளர் அவர் ஆயுஷன் வந்தார். அது கூட கல்வி நிதி கொடுக்கறதுக்காக 4 பசங்களுக்காக கொடுத்தாரு. மறுபடியும் அண்ணாமலையார் கோயிலுக்கு வந்தார். அவர் பக்திமான் தான், ஆன்மீகவாதி தான். அவர் என்னை பொறுத்தவரையிலையும் இந்த குறுகிய காலத்திலே நல்ல பாசமானவர், அன்பானவர். எல்லாம் இருந்தாலும் கூட அவரை கொண்டு இன்னைக்கு தலைமை கூட பேசுறவங்கெல்லாம் வேக வேகமாக பேசுகிறாங்க. அவர் ஏற்றுக்கிட்டேன். நான் அதை வாங்கினது இல்லை. எந்த தொந்தரவும் கூடாது. இந்த இரட்டை தலைமை ஏன்னா 2, 3 இருந்தால் நிம்மதியாக இருக்க முடியாது. அவங்களும் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்மளும் ஊரில் 2 வருஷம் ஆகிடுவோம். அவர் வந்தால் அவரு பின்னால் போய் நிற்பான், இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தர் பின்னால் நிற்பான். நிச்சயமாக சொல்கிறேன். அதனால மீண்டும் ஒரு முறை நான் திரும்ப சொல்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒற்றை தலைமை தான் இருக்கணும். அதில் எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நீங்கள் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. ஒருத்தர் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டே போக மாட்டாங்க. அதனால பிடிவாதமான முறையில் இவர் சொல்றாரு, மாமா சொல்றாரு, மச்சான் சொல்றாரு அப்படின்றதுக்காக தான் நீங்கள் ஏதாவது ஏடாகுடமா முடிவெடுத்து இது பண்ணால், நான் சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு நான் போயிடுவேன். நான் போய் நிம்மதியாக இருப்பேன். அந்த தலைமை பொறுப்பேற்றதுக்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். காரணம் என்ன கேட்டால், நான் பல பொறுப்பில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட இன்னைக்கு சால்வ் பண்ண முடியல. நான் அதனால தான் மீண்டும் சொல்கிறேன். இதே நம்முடைய நண்பர் ஜெயராமன் சொல்கிறேன். நீங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இங்கே வந்துக்கிறவங்க அத்தனை பேரும் ஒற்றை தலைமையை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். ஒழிய நீ யாரும் அவர் இது பண்ணுறதுன்னு நம்பணும். நீங்களாம் அவர் ஜெயராமன் இப்போ தலைவா வா வாங்க, தலைவா வா வான்னு சொல்லி ஊட்டு போடுவோம். அந்த தலைமை என்ன பாடுபடணுன்றது எனக்கு தெரியும். அதனால மீண்டும் ஒற்றை தலைமை வேண்டும் என கூறிக்கொண்டு திருவண்ணாமலை மாவட்ட ஓட்டுநர் வந்திருக்கின்ற உங்களுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
தற்போது திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக திரு ஆர் வீரமணி ரெட்டியார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து அவர்களை கௌரவிப்பார்கள். தற்போது திண்டுக்கல் எல்ஜி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் திரு எஸ்.சி. தனகோடி ரெட்டியார் அவர்களுக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் சார்பாக திரு ஆர் வீரமணி ரெட்டியார் அவர்களுக்கும் தலைவர் திரு ஜெயராமன் ரெட்டியார் அவர்கள் சால்வை போற்றி மரியாதை செலுத்துகிறார்கள். ஒரு பலத்த கைத்தளவு கொடுக்கலாம். அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக அன்பு கலந்த உறவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் என்றாலே ஒரு திருப்புமுனையான மாவட்டம். திருவண்ணாமலையில வர்றவங்க எல்லோருமே சிறப்பு மிக்கவளாக மாறுவார்கள். இவ்வளவு பெரிய போட்டோ அந்தாண்ட போட்டுக்குது ஓபிஆர். அந்த ஓபிஆரை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, திருவண்ணாமலையில் தான் அவர் மாறினார். அவர் முதலமைச்சராக உட்காருவதற்கு திருவண்ணாமலை தான் அவருக்கு அனுமதி கிடைச்சது. ஆக திருவண்ணாமலை எது சொன்னாலும் ஒரு திருப்புமுனையில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஆன்மீக தலம். இதுல இன்னொரு சின்ன தகவலை மட்டும் சொல்றேன். நிறைய பேர் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறதா சொல்றாங்க. இதை பார்த்தாங்கன்னா அது மைனாரிட்டின்னு சொல்றாங்க. ஆனா ரெட்டியாருடைய திறமை, ரெட்டியாருடைய பண்பாடு உலகத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் தெரியும், மற்ற இனத்துக்கெல்லாம் தெரியும். இந்த 50 லட்சம் பேர் ஒரு ஆளுக்கு 10 பேர் ஓட்டு போடுவான். ஆனா மற்றவங்கெல்லாம் அவன் ஓட்டு அவனுக்கே போட மாட்டான். ஆக யார் இதுல வலிமை உள்ள இனம்? 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க. குறைந்தது தமிழ்நாட்டில் அப்படியே கணக்கு போட்டா கூட 5 கோடி வாக்கு வாங்கக்கூடிய திறமை நமக்கு இருக்கிறது. ஆக இந்த திறமையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தலைமை வேண்டும். எங்க மாப்பிள்ளை ஜெயராம ரெட்டியார், அவருக்கே தெரியாது எங்க ஊர் மாப்பிள்ளை, அவர் தும்பல், எங்க சொந்தக்காரில் வர்றாரு இல்லையா? அது மட்டும் இல்ல, இப்போ இன்னும் நெருங்கி சொந்தத்துல வந்துடுறாரு. ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டம் எங்க தலைவர் பேசிட்டு போனார். அடுத்தது நாங்க பேசுறோம். திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். திருவண்ணாமலைக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு திருப்புமுனை அமைந்து விட்டது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் கை காமிக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா அவர்தான். நம் இனத்தை பற்றி நமக்கு தெரியாதுங்க. உண்மையிலேயே நம்ம இனம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்மளுக்கே தெரியாது. ஒருவர் மற்ற இனம் எல்லாம் ஒரு ஓட்டு தான் போடுவாங்க, அது கூட போட மாட்டாங்க. ஆனா நம்ம இனத்தை சார்ந்த வரையில் ஒரு நபர் கை காண்பித்தால் 10 ஓட்டு விழும். அப்படி அந்த 10 ஓட்டு விழுந்தால் அந்த தலைமைக்கு ஒரு தகுதியானவர் வேண்டும். அந்த 50 லட்சம் பேரை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை வேண்டும் என்றால் அதற்கு யார் கை காட்டுவது? நீ கை காமிங்க. யாருன்னா கை காமிங்க. எல்லாருடைய கையை யார காண்பிக்குது? அதை தான் இங்க சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். தலைமைக்குரிய பண்பு வேண்டும். தலைமைக்குரிய பண்பு வேண்டும். நிறைய பேர் இருந்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல, யாரையும் இதுல குறையும் சொல்லல. நீங்க வாங்க, நல்லது செய்யுங்க, உங்க பின்னால தமிழகம் நிற்கும் என்று கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபார்க்கிறேன். நன்றி ஐயா. தற்போது திருவாரூர் மாவட்டத்திலிருந்து திரு ஆனந்த் ரெட்டி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். திரு ஆனந்த் ரெட்டி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் சாலை பொருத்தி கௌரவிப்பார்கள். தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தினுடைய இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்களே, அவருக்கு இணையாக இந்த சமூகத்தை ஒரு பண்பாளராக திறமையான அவர்களையும் ஒப்படைக்க வேண்டும் என்ற துடிப்போடு அவரை இணையோட செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜனகராஜ் அவர்களே, மற்றும் இந்த மேடையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணன் ஆரியாஸ் ராமகிருஷ்ணன் அவர்களே, அண்ணன் பட்டாபி அவர்களே, மரியாதைக்குரிய ஆர்வி செல்வகுமார் அவர்களே, மற்றும் டெம்பிள் சுட்டி குமார் அவர்களே,
இங்கே வருகை தந்திருக்கிற மாநில, மாவட்ட மற்றும் நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவாரூர் மாவட்டம் சார்பாக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலந்தாய்வு கூட்டம் என்பது எதற்காக என்று எல்லோரும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஒரு தலைமை பண்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக GR அவர்களுடைய ஆணைக்கிணங்க இந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த தலைமை கூட்டத்திற்கு மரியாதைக்குரிய அண்ணன் ஜெயராமன் அவர்கள் ஒரு அணியில் தலைமையேற்று தமிழ்நாடு ரெட்டி சங்கம் என்பது ஒரே அணியில் ஜெயராமன் அண்ணன் தலைமையில் நடக்கும் என்பதை திருவாரூர் மாவட்டம் சார்பாக நாங்கள் உறுதியளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி திரு ஆனந்த் ரெட்டி அவர்களே. அடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் சார்பாக திரு கண்ணன் ரெட்டி அவர்களை மேடை கிடைக்கிறோம். இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து ரெட்டி உறவுகளுக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் 2014 விளாத்திக்குளத்தில் மிக சிறந்த முறையில் மாநாடு நடத்தி நமது சமுதாயத்துக்கு பெருமை சேர்த்த அவங்க எல்லாம் அந்த மேடையில் அலங்கரிச்சிருக்காங்க. அதுபோல் மதுரையில் பெரிய எழுச்சி மாநாடு நடத்தின பட்டாபி அண்ணாச்சி அவர்களும் இந்த மேடையில் இருக்கிறாங்க. அப்புறம் மதுரை மண்ணின் மைந்தன் டெம்பிள் சிட்டி அண்ணன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்து நமது இனத்திற்கு ஒரு சிறப்பு சேர்த்திருக்காங்க. இனத்திற்கு வழிகாட்டியாகவும் இந்த நம்மளால் நம்பிக்கை நட்சத்திரமாக வந்து இந்த விழாவிற்கு பெருமை சேர்த்திருக்காங்க. அதுபோல் சென்ற ஆண்டு நமது ஓமந்தரனுடைய பிறந்தநாள் விழாவை இதே மண்டபத்தில் மிக பெரிய மாநாடு லெவலில் இந்த கூட்டத்தை கூட்டி நம்ம சமுதாயம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த கூட்டத்தை சென்ற ஆண்டு நடத்தி அவர்கள் திருக்குறளில் ஒரு திருக்குறள் உண்டு, இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற திருக்குறளுக்கு இலக்கணமாக அண்ணன் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற மண்டல தலைவர் அவர்கள் நம்ம தமிழ்நாடு ரெட்டில சங்கத்துக்கு தலைமை ஏற்கணும் என்று நாகப்பட்டினம் மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாகப்பட்டினத்தின் சார்பாக தலைவர் அவர்கள் சால்வை அளிப்பார்கள். இதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் சார்பாக திரு செல்வகுமார் அவர்களை அழைக்கிறோம். உரையாடலுக்காக ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். நம்முடைய இடத்தை பாதுகாத்திடவும் ஒரு வலுவான கட்டமைப்பை இங்கே உருவாக்கிடவும் அதற்கான முறையான ஆலோசனையை நடத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் ஜெயராமன் ரெட்டியார் அவர்களே, இந்த மாபெரும் மாநாடு போல நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பொது ஆலோசனை கூட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாடு ரெட்டிநல சங்கத்துடைய பொதுச் செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஜனகராஜ் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலே இருந்து வருகிற நிர்வாகிகளே, பல்வேறு ஊர்களிலே இருந்து வந்திருக்கிற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, என்னுடைய இன சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் நாமக்கல் மாவட்டத்தின் சார்பிலே என்னுடைய நெஞ்சார்ந்த முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து சமுதாயத்தையும் விட ஒரு ஆளுமையும் துடிப்பும் உள்ள சமுதாயம் நம்முடைய ரெட்டியார் இனம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நாள் வரையில் அப்படித்தான் இந்த சமுதாயம் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே நாமும் இன்றைக்கு நல்லதொரு பயணத்தை தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையிலே நாம் சிறப்பான பயணத்தை தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்கிற வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பொறுப்பேற்பதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கலாமா வேண்டாமா என்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிற நேரத்தில் அந்த மாநாட்டிலே ஒரு மாநாடு நடத்தப்படுகிறது. அந்த மாநாடு நெடுஞ்செழியனுடைய தலைமையிலே நடக்கிறது. அண்ணா அவர்கள் வழிமொழிந்து பேசுகிறார். தம்பி வா, தலைமையேற்று நடத்து, உன் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம் என்று சொன்னார்கள். அதே அண்ணா ஆட்சி செஞ்ச இந்த மண்ணிலே இருந்து நான் நாமக்கல் மாவட்டத்தின் சார்பிலே அறைகோல் விடுகிறேன். அண்ணா வாருங்கள், இந்த நிலத்தை வழிநடத்துங்கள், உங்கள் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு சிறந்த தலைமை வேண்டும் என்று நாமக்கல் மாவட்டத்தின் சார்பிலே
குரல் கொடுக்கிறேன். நமக்கு பல்வேறு பிரச்சனைகள் தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. குண்டரெட்டி இன சர்டிபிகேட் சான்றிதழ் பெற்று பல்வேறு சகோதரிகள் அரசு பணியிலே, மத்திய மாநில அரசுடைய பணியிலே பணிபுரிகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணியிலே நீடிக்க முடியாத சூழல். பணியிலே ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வு ஊதியத்தையும் தன்னுடைய பணி நிறைவுக்கான பணி பயனையும் பெறுவதற்கான வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து எல்கேஜி வகுப்பிலே சேர்கிற குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கு ஜாதி சான்றிதழ் தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் அடுத்த கட்டத்திற்கு இறங்கி வந்திருக்கிறோம். குண்டர் ரெட்டி கஞ்சம் என்கிற சான்றிதழ் பள்ளியிலே பதிவு செய்கிற நேரத்தில் ரெட்டி கஞ்சம் சான்றிதழ் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிரமங்களுக்கு இடையிலே நம்முடைய தலைமை யார் என்கிற அளவிலே இன்றைக்கு போராடுகிற சூழல். இந்த போராட்டத்திற்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டும் என்கிற வகையிலே தான் நாம் இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்திற்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பெருமை இருக்கிறது. இந்திய அளவிலே பாரதிய ஜனதா கட்சியையும் காங்கிரஸ் பேரியக்கத்தையும் ஒரே மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்த இயக்கம் நம்முடைய ரெட்டியார் இடம். தமிழக அளவிலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தையும் ஒரே மேடையிலே அமர வைத்து அழகு பார்த்த இயக்கம் நம்முடைய ரெட்டியார் சமுதாயம். அப்படிப்பட்ட ஆளுமை கொண்ட இந்த சமுதாயத்தை நாம் வழிநடத்தியாக வேண்டும். அதே போல கலைஞர்களை முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் மரியாதைக்குரிய KKSSR அவர்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பணிபுரிந்த காலகட்டம். மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராக பணியாற்றிய காலகட்டம். அங்கே ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்திலே நாங்கள் மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவர் என்று அண்ணன் KKSR சொல்லுகிற நேரத்தில் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், ஆம், உண்மையிலேயே நீங்கள் மைனாரிட்டி தான், பவர்ஃபுல் மைனாரிட்டி என்று கலைஞர்களாலே உச்சரிக்கப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நம்முடைய காதுகளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் மைனாரிட்டி சமுதாயத்தை வழிநடத்திட நீங்கள் வாருங்கள், தலைமையேற்று நடத்துங்கள் என்று கேட்டு பாவேந்தருடைய வரிகளை நினைவுபடுத்தி பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. சிறுத்தையை வெளியே வா, எளியன உன்னை இகழ்ந்தோர் நடுங்க புடியன செயல் செய்ய புறப்படு வெளியில் சிம்புள் பறவையே திறகை விரி ஏழு என்று கூறி நல்லதொரு சமுதாயத்தை படைத்திட நல்லதொரு எங்களை வழிநடத்தி எங்களுக்கு ஆணையிடுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்டம் சார்பாக திரு KR ரவி அவர்களை அழைக்கிறோம் உரையாடலுக்காக. மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தருவதற்கெல்லாம் அவருக்காக. இந்த இனிய பொன்மலை பொழுதிலே இங்கே வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கதிர் விழித்து புலம்பு பட கடல் குவித்து சூடேற்ற புதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த உறவினர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்புக்குரிய தனக்கோடி ரெட்டியார் அவர்கள் அழைக்கின்றார்கள். முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வரும் முன் கடல் தரும் முன் அதிமதுரை பெருவழியில் பாண்டியர்கை பார்த்தவளே உன்னை யான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்தோர் உள்புலவர் தமிழ் புலவர் வாழியவே என்ற ஒரு பெரிய மூதுரை உண்டு. ஏன் இந்த பாடலை இங்கே குறிப்பிடுகிறோம் என்றால், இங்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் மிக சிறப்பாக வரவேற்று உபசரித்து மரியாதை செய்து அனுப்ப வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய சிறப்பழைப்பாளர் திரு ஜெயராம ரெட்டியார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதற்கே இன்றைக்கு 2 மணி நேரம் அதற்கே ஆகிவிட்டது. ஏனென்றால் வரலாற்று அளவிலே பாடல்கள் அளவிலே அவ்வாறு இருந்தாலும் பல நூறு மைல்களுக்கு அங்கிட்டிருந்து இங்கு வந்து நம்முடைய சமுதாயத்திற்காக நேரத்தையும் காலத்தையும் பொருளையும் செலவழித்து வந்தவர்களை நாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்று அவருடைய உயர்ந்த உள்ளத்தை முதற்கண் நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தா போல இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அவருடைய தொழிலை பார்ப்பதற்கு 24 மணி நேரம் மட்டுமல்ல 48 மணி நேரம் போதாது என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில
இன்றைக்கு நம்மளுடைய சங்கத்திற்காக, சங்க ஒற்றுமைக்காக, சங்க ஒருங்கிணைப்புக்காக, நம்முடைய நலனுக்காக அவர்களை உழைக்க நம்முடைய அன்பு நண்பர்கள்லாம் 1 மாத காலமாக அவரிடம் நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளை இருந்து அவர்களுடைய இல்லத்தார்களிடம் சென்று பேசி அன்றைக்கு அவரை ஒத்துக்கொள்ள வைத்து இன்றைக்கு ஒரு கதாநாயகனாக அவர்களை அழைத்து வந்துள்ளோம் என்றால் எதற்காக? நம்முடைய உத்தரவிற்கு அவர்கள் நீங்கள் உத்தரவிடுங்கள், நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லாத அவரை நாம் உத்தரவிட்டு அவரை காக்க வச்சு நம்முடைய கடமையாற்றுவதற்காக ஒரு நல்ல சிறந்த மனிதரை கொண்டு வந்துள்ளோம். அவ்வாறு இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த நம்முடைய மாநில செயலாளர் அன்பிற்குரிய திரு ஜனகராஜ் அவர்களே, நம்முடைய ராமகிருஷ்ண ரெட்டியார் அவர்களே, மற்றும் மஸ்தபவன் ரவி, மதுரை திரு குமார் அவர்கள், திரு வழக்கறிஞர் கிருபாலன் அவர்கள், இப்படி ஒவ்வொருவரும் திரு முத்துகிருஷ்ண ரெட்டியார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியில ஒரு குறுநில மன்னர்கள், ஒரு கடைவேல வள்ளல்கள் அங்கே தன்னுடைய தொழில் சாம்ராஜ்யத்தில் விரிவுபடுத்தி மிகச் சிறந்த அளவில் செல்வம் ஈட்டி அவர்கள் வாழ்வது மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கும் சிறந்த பல நல்ல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் இங்கே ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஒரு ஆலோசனை கூட்டத்தை இந்த பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எதற்காக? நம்முடைய வளர்ச்சிக்காக. பன்னெடுங்காலமாக நம்முடைய சங்கங்கள் இருந்தாலும் நிறைய கடமைகள் ஆற்ற வேண்டி உள்ளது. முதற்கண் வாழ்வியலை எடுத்துக்கொண்டால் அந்த காலத்தில் கோதாவரி ரெட்டியார்கள் ஆந்திராவில் ஒரு சில பகுதிகளில் 6 அடி உயரம், 7 அடி உயரம், 1.5 அடி அகலத்தில் இருந்தாங்க ஒரு வலிமையோட. இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எல்லாம் சொந்தத்திலே பொண்ணு கொடுத்து, சொந்தத்திலே பொண்ணு எடுத்து, உயரம் குறைந்து, அளவு குறைந்து, ஆர்வம் குறைந்து இன்றைக்கெல்லாம் இருக்கு. அது மாதிரி சமுதாயத்தை வாழ்வியலை கட்டமைக்கணும், சமுதாய சடங்குகளை கட்டமைக்கணும், படித்த குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணும். வேலை வாய்ப்பு இல்லை. இந்த கம்ப்யூட்டர் ஒன்னே நமக்கு இல்லைன்னா நம்முடைய சமுதாயம் இன்னும் ரொம்ப சீரழிஞ்சு இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் வந்துதான் கடவுளா நம்மளை பண்ணை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த இடபிள்யூ சான்றிதழை பெற்றுக் கொடுத்த வகையில சற்றேறக்குறைய 12,430 கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்குன்னா ஒரு 8,000 கிராமத்தில் ரெட்டியார்கள் இருக்காங்க. 8,000 கிராமத்தில் இருந்தும் ஒரு கிராமத்துக்கு ஆவரேஜா 20 இருந்து 30 பேர் போஸ்ட் ஆபீஸ், ரயில்வே மற்றும் ஐஐடி, ஆர்இசி காலேஜுகள்ல இன்னைக்கு படிக்க சேர்ந்திருக்காங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு பணிகள்ல பூரா சேர்ந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இடபிள்யூ சான்றிதழை நம்முடைய 6 மாநில ரெட்டிய சங்கம் உங்களுடைய துணையோட அதை பெற்றுக் கொடுத்திருக்கு. அதே நம்ம மாநில அரசு பணியில இடபிள்யூ சான்றிதழை வாங்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2 கோடி 3 கோடி 5 கோடி கொடுக்குற மாதிரி அந்த குடும்பம் பொழைச்சிக்கும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் மாநில அரசுலயோ மத்திய அரசுலயோ பணிக்கு போயிட்டா நம்முடைய குடும்பம் பொழைச்சிக்கும். அதை வாதாடி பெற்று தரத்துக்கு இன்றைக்கு சூழ்நிலை முடியாம இருக்கு. அது மாதிரி பார்த்தா அதற்கு அடுத்தாப்புல நம்முடைய முன்னாள் முதல்வர்கள் நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்து சென்னை ராஜதானியினுடைய முதல்வராக இருந்த முதல் பிரதமராக இருந்த திவான் பகதூர் சுப்ராயலு ரெட்டியார் அவர்கள், சுதந்திரம் பெற்ற பிறகு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு இருந்த நம்முடைய திரு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள், நம்முடைய கவிதை பேரரசு காவடி சேர்ந்த அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள், இவர்களுடைய புகழெல்லாம் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இது வருங்கால தலைமுறைக்கு தெரியாது. நமக்கே பாதி பேத்துக்கு அவர்களுடைய புகழ், அவர்களுடைய வரலாறு தெரியல. அடுத்த சமூக வளர்ச்சி அடுத்த தலைமுறைக்கு நம்ம எப்படி கொண்டு போறது? யாராருக்கும் 1312 பிறந்து நம்ம வரலாறுல படிக்காதவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு செலவு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு மாநில அரசு அஞ்சலி செலுத்துது, பிறந்த நாள் கொண்டாடுது. ஐயா நம்மளுடைய முதல்வர்களுக்கு செய்யல. இதை வாதாடி பெற்று தரணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் உங்களிடம் நிறைய இருக்கு. அந்த கோரிக்கைகளை பெற்று தருவதற்கும் வருங்கால சமுதாயத்தை வளமோடும் நலமோடும் கட்டமைத்து செல்வதற்கும் உங்களுடைய ஒப்புதலோடு உத்தரவிடுங்கள், காத்திருக்கிறேன் என்று அவரை சொல்ல வைப்பதற்கு சொல்லாமா? உத்தரவிடுங்கள்ல சொல்லாமா? உத்தரவிடுங்க. அவர் உழைக்க காத்திருக்காரு. அதனால இதனான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் வாக்கு கிணங்க இன்னைக்கு ஆண்டவனா பார்த்து இந்த ஒருங்கிணைப்பு பணி நீங்க செய்து நம்முடைய ரெட்டி சமுதாயத்தை மறுபடி பார்ப்போற்றக்கூடிய அளவிலே பாரத தேசத்திலே தலைநிமிர செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களோட ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டத்தின் சார்பாக
அண்ணாமலையுடைய பிரசாதம், எங்களுடைய அன்பு அவருக்கு இன்னைக்கு ஒரு மலர்மாலை எங்கள் மாவட்டத்தின் சார்பாக இளைச்சொற்கள் இது நான் ஒரே நிமிஷம் எடுத்துக்கிறோம். இப்பொழுது நமது தமிழ்நாடு ரெட்டி நல சங்கத்தின் சிறப்பு ஆலோசனை கூட்டத்தின் தலைவர் ஆன்மீக செம்மல் நமது ரெட்டி இனத்தின் பாதுகாவலர் மாமா திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் அவர்களுக்கு திருவண்ணாமலை ரெட்டி நல சங்கத்தின் சார்பாக மலர் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் ஜெயராம் ரெட்டியார் கோட்டையினுடைய எதிரொலியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திருப்பணி செம்மல் இளைஞர்களின் எதிர்நாயகன், எதிர்காலத்தினுடைய முடிசூடா மன்னன், வெற்றி மாலை திருவண்ணாமலையிலிருந்து முதல் வெற்றி மாலை உங்களுக்கு தொடர்ந்து வெற்றி மாலை கிடைப்பதற்காக திருவண்ணாமலை அண்ணாமலையாரிடமிருந்து உங்களுக்கு ஒரு அனுமதி தரப்படுகிறது. வெற்றி மாலை அனைவருடைய கரகோஷத்துடன் திருவண்ணாமலை மாவட்டம் உங்களுக்கு முதல் முறையாக வெற்றி மாலை சூட்டுகிறார்கள். இப்பொழுது நமது உறவுகளுக்கு அன்பான வேண்டுகோள், எல்லாம் கீழே இருக்கிறீங்க, அப்படி மேல வாங்க, தயவு செய்து எல்லாரும் மேல வாங்க. இப்போது சிறப்பு அழைப்பாளர்கள் தங்களுடைய ஆலோசனைகளை வழங்க இருக்கின்றார்கள். நமது ரெட்டி இனத்தின் வருங்காலத்தினுடைய உன்னோட்ட பாதையில் செல்வதற்காக சிறப்பு ஆலோசனைகள் வழங்குவதற்காக சமுதாயத்தின் பெரியவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுமாறு அன்போடு தங்களை பொற்பாதம் பெற்று கேட்டுக்கொள்கின்றோம். தயவுசெய்து கீழே எல்லாரும் மேல வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். காலத்தின் நலன் கருதி மிக விரைவாக வருமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சிறப்பு அழைப்பாளர்கள் தற்போது திரு டெம்பிள் சிட்டி குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் உரையாடலுக்காக. ஒரு அழகான ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். படித்துளிகள் அதிகமாக இருப்பதால் சிறப்புரையாற்ற வருபவர்கள் காலத்தின் கட்டாயம் கருதி சுருக்கமாக முடித்து தலைமுறையாற்றிற்கு வாய்ப்பு தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து வெளியில இருக்கக்கூடிய எல்லாரும் கொஞ்சம் உள்ள வாங்க. அண்ணன் வந்து டெம்பிள் சிட்டி குமாரனை பத்தி உங்களுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு தெரியும்? மதுரை என்றாலே டெம்பிள் சிட்டி குமார் மிகவும் உங்களுக்காக வந்து ஆர்வமா நம்மளுக்கு இந்த சங்கத்தை வழி நடத்துறதுக்கு மிகவும் பக்கபலமா இப்ப சினிமாவில் நடிச்சிட்டு இருக்காரு. அவருடைய படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்களுக்கு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக அவருடைய கருத்துக்களை சேர்ப்பார்.